இன்னைக்கான டாபிக்ஸ்ல வந்து என்ன அப்படின்னா உடல் வெளிப்படுத்தும் எச்சரிக்கை அறிகுறிகள். நம்மளோட உடல் வந்து என்ன எச்சரிக்கைகள்லாம் வெளிப்படுத்துது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து அடிக்கடி கொட்டாவி. இப்போ கொட்டாவி வந்து அடிக்கடி வருது அப்படின்னா நம்மளுக்கு வந்து என்ன அப்படின்னா, நம்மளுக்கு வந்து தூக்கம் இல்லை அப்படிங்கும்போது நம்ம உடல் வந்து சோர்வா இருக்கும். அந்த இதை வந்து எச்சரிக்கை வந்து எது அப்படின்னா அடிக்கடி நம்மளுக்கு கொட்டாவி வர்றதுதான். இப்போ வந்து வாய் துர்நாற்றம். அடுத்து வாய் துர்நாற்றம் அப்படிங்கும்போது எதனால வாய் துர்நாற்றம் இருக்கும் அப்படின்னா, நம்ம ஸ்டொமக்கில் வந்து ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா வந்து வாய் துர்நாற்றம் வரும். இப்போ வந்து நம்மளோட குடல் புண்ணாக இருக்கிறதா இருக்கட்டும், இல்லை வந்து உணவு டியூப்பில் வந்து ஏதாவது புண்ணாக இருக்கிறதா இருக்கட்டும், என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுக்கு வயிற்றில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா வந்து அது வந்து என்ன அப்படின்னா நம்மளோட வாயில் காட்டி கொடுக்கும். அந்த வாய் துர்நாற்றம் வந்து கொண்டு வரும். அந்த வாய் துர்நாற்றமே வந்து என்ன அப்படின்னா, இந்த ஏலக்காய் இங்கே வச்சுக்குவாங்க, இல்லைன்னா ஒரு கிராம்பை வந்து டெய்லி வாயில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த வாய் துர்நாற்றம் வந்து மற்றவங்கள்ட்ட பேசும்போது இல்லாமல் இருக்கும். அடுத்து வந்து முடி உதிர்வு அப்படிங்கும்போது இரும்பு சத்து குறைபாடாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து முடி உதிர்வு வந்து அதிகமாக ஏற்படும். இந்த இதில் வந்து இரும்பு சத்து உள்ள ஃபுட்டு அப்படின்னா என்ன அப்படின்னா முருங்கைக்கீரை சூப்பு, அது மாதிரி வந்து அயன் கண்டென்ட் அதிகம் உள்ள ஃபுட்டை வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து என்ன அப்படின்னா நம்மளுக்கு வந்து முடி உதிர்வு வந்து தடுக்கலாம். ஆனால் வந்து பெஸ்ட் இது வந்து என்ன அப்படின்னா டாக்டர்ஸ் மூலியமா போய் வந்து அந்த ஹேர் லாஸை வந்து கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுறது வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அடுத்து வந்து விரல் வந்து மரத்து போகிறது. நம்ம உட்காந்துட்டே இருப்போம், கால் வந்து சூ பிடிக்கும், நம்ம கால் வந்து எந்திரிச்சு வந்து ஊனவே முடியாமல் வந்து ஒரு மரம் இருக்கும் தெரியுமா, அந்த இதில் வந்து விரல் மரத்து போகிறது வந்து எதுனால அப்படின்னா விட்டமின் B12 நம்மளுக்கு கம்மியாக இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு இந்த கால் மரத்து போகிறது, இப்போ கை வந்து மரத்து போகிறது அப்படிங்கும்போது அந்த மாதிரியான விட்டமின் B12 வந்து நம்மள்கிட்ட கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அந்த கால் மரத்து போகிறது, விரல் மரத்து போகிற நிகழ்வு வந்து இருக்கும். அதுக்கு வந்து விட்டமின் B12 அப்படிங்கும்போது அது வந்து என்ன சாப்பிட்டா வந்து இதாகும் அப்படின்னா மில்க்கு, ட்ரை ஃப்ரூட்ஸு, அப்புறம் வந்து எக்கு, மீட்டு, இது எல்லாமே சாப்பிட்டோம் அப்படின்னா ஓரளவுக்கு வந்து நம்மளுக்கு வந்து எனர்ஜி கிடைக்கும். அப்போது வந்து விட்டமின் B12னால நம்மளுக்கு அந்த கை கால் மரத்து போகிறது வந்து ஓரளவுக்கு வந்து ரெக்கவர் ஆகும். அடுத்து மஞ்சள் நிற கண்கள். நம்ம கண்கள் வந்து மஞ்சள் நிறமாக இருக்குது அப்படின்னா என்ன அறிகுறியை வந்து நம்மளுக்கு காட்டுது அப்படின்னா ஜாண்டிஸ், மஞ்சக்காமல அறிகுறியை தான் வந்து நம்மளுக்கு என்ன பண்ணுது அப்படின்னா காட்டுது. இந்த இது வந்து என்ன அப்படின்னா நம்ம உடல்ல உள்ள ஈரலில் வந்து ஏதாவது செயல்பாடு பிரச்சனை இருக்கு அப்படின்னா நம்ம கண்ணில் வந்து அந்த மஞ்சள் நிறம் கொண்டு வந்துடும். இந்த மஞ்சள் நிறத்தில் கொண்டு வரும்போது இந்த ஈரல் ஏதாவது செயல்பாடு அதோட பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா மஞ்சக்காமலை வந்து என்ன பண்ணி விட்டுருது அப்படின்னா தூண்டி விட்டுருது. இந்த இதுக்கு வந்து பெஸ்ட் இது வந்து என்ன அப்படின்னா அந்த கீழாநெல்லி அரைச்சி இது பண்ணுவாங்க. அந்த மஞ்சக்காமலைக்கு அந்த நாட்டு மருந்தாவே இது பண்ணுவாங்க, யூஸ் பண்ணுவாங்க. எப்போதும் சோர்வு. நம்ம உடம்பு எவ்வளோதான் தூங்கி இருந்துச்சாலும் எவ்வளோதான் படுத்தே கிடந்தாலும் சோம்பேறி மாதிரி இருக்கிறது வந்து உடல் சோர்வு. எதனால அப்படின்னா விட்டமின் டி வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா சூரிய ஒளியில் கொஞ்ச நேரம் நம்மளோட வெயில் படுற சன்லைட் வந்து நம்ம மேலே படுற மாதிரி கொஞ்ச நேரம் வெளியில் வாக்கோ இல்லை கொஞ்ச நேரம் இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு தேவையான விட்டமின் டி வந்து நம்மளுக்கு வந்து நம்மளோட ஸ்கின் மூலியமா நம்மளோட பாடியில் வந்து அதை எடுத்துக்கும். நம்ம வந்து எவ்வளோ ஹெல்த்தியாக நம்மளோட வேலையை பார்க்க முடியுமோ அவ்வளோ ஹெல்த்தியாக நம்மளோட ஒர்க்கெல்லாம் வந்து கண்டினியூ பண்ணுவோம். அடுத்து வந்து வாசனை தெரியாமல் போகுது, ஸ்மெல். இப்போ வந்து நம்ம வந்து நுகர்றோம் அப்படின்னா நம்மளுக்கு ஸ்மெல் தெரியாமல் போகிறது வந்து நமக்கு துத்தநாகம் கம்மியாக இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஸ்மெல்லிங் சென்ஸ் வந்து இருக்காது. இப்போ வந்து நம்மளுக்கு வந்து நார்மலாக உள்ள டேஸை விட நம்மளுக்கு வந்து ஸ்மெல்லிங் சென்ஸ் வந்து இல்லாத டேஸ் எது அப்படின்னா சளி வந்து அதிகமாக பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஸ்மெல்லிங் சென்ஸ் வந்து இருக்காது. வாசனை வந்து எந்த இதில் வந்து நம்மளுக்கு வாசனை வந்து தெரியாது. அடுத்து வந்து காதில் ரிங்கார சத்தம். இப்போ சும்மாவே உட்காந்துருப்போம், காதில் கொய்யன் சவுண்டு கேட்கும் தெரியுமா, அந்த காதில் கொய்யன் சவுண்டு கேட்டுச்சு அப்படின்னா அந்த ரிங்கார சவுண்டு வந்துச்சு அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நம்மளோட பிளட் லெவல் வந்து ப்ரெஷர் அதிகமாக இருக்குது, உயர் ரத்த அழுத்தம். அதனால தான் வந்து என்ன அப்படின்னா காதில் வந்து ரிங்கார சவுண்ட் வந்து கேட்கும். அடுத்து வந்து வீக்கமான கால்கள். நம்ம கால் வந்து வீக்கமாக இருக்குது அப்படின்னா அந்த இது வந்து எதுக்கு காரணம், என்ன இது அறிகுறி அப்படின்னா இதயத்தில் இல்லை சிறுநீரகத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா மட்டும்தான் நம்மளோட கால்கள் வந்து வீக்கமாக இருக்கும். கால் வந்து வீக்கமாக இருக்கிறதுக்கான அறிகுறி என்ன அப்படின்னா நம்ம இதயத்தில் இல்லை வந்து சிறுநீரகத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா தான் வந்து என்னென்னா நம்மளோட இதயமாக இருக்கட்டும் சிறுநீரகமாக இருக்கட்டும் வீங்கி போயிருக்கும். அடுத்து வந்து ஈறுகளில் ரத்த கசிவு.
ஈறுகளில் ரத்த கசிவு, நம்மளோட பழைய ஈரில் ரத்த கசிவு அப்படின்னா விட்டமின் சி காரணனால தான் நம்ம பல்லோட ஈரில் வந்து ரத்த கசிவு ஏற்படும். அது வந்து என்ன வந்து ரெக்கவர் பண்ணுறதுக்கான இது வந்து ஃப்ரூட்டு அண்ட் வெஜிடபிள்ஸ் வந்து நிறைய சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த இதுலேருந்து வந்து விட்டமின் சி நம்மளுக்கு கிடச்சிச்சு அப்படின்னா நம்மளுக்கு அந்த ரத்த கசிவு எல்லாமே வந்து க்யூர் ஆகும். இதே மாதிரி உடல் ரீதியாக இருக்கட்டும், இல்லை வந்து நம்மளுக்கு வந்து செயல் ரீதியாக மன ரீதியாக இருக்கட்டும், நிறைய விதமான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இருக்குது. இந்த இதுலேயுமே வந்து அடுத்தடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நம்ம வீடியோவில் அப்லோட் பண்ணுறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோம். தேங்க்யூ.